இஸ்ரேலின் தாக்குதலால் உறவினர்கள் உடைமைகளை இழந்து தவிக்கும் காசா பகுதி மக்கள் தற்போது கடும் உணவு பஞ்சத்தில் சிக்கி வாழ வழியின்றி தத்தளிக்கின்றனர். உலக நாடுகள் வழங்கிய மனிதாபிமான உதவிகள் சென்றடையாததால் ஏராளமான குழந்தைகள், பெண்கள் பட்டினியில் பரிதவிக்கின்றனர். 2023 அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்கு புகுந்த ஹமாஸ் இயக்கத்தின் ஆயுத படையினரின் தாக்குதலில் 1200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலியர்கள் உட்பட 250 பேரை ஹமாஸ் படையினர் சிறைபிடித்துச் சென்றனர். இதற்கு பதிலடியாக 2023 அக்டோபர் 27ஆம் தேதி காசாவில் தாக்குதல்களை தொடர்ந்த இஸ்ரேல் இன்று வரை நிறுத்தவில்லை. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலில் சுமார் 54,000 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாக காசா மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லும் லாரிகளை தடுத்து நிறுத்திவிட்டது. இதனால் காசா முழுவதும் உணவு பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. ஏற்கனவே வீடுகள், உடைமைகள், உறவுகளை போருக்கு பறிகொடுத்துவிட்டு தத்தளிக்கும் காசா மக்கள் தற்போது ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் பட்டினியின் பிடியில் பரிதவிக்கின்றனர். தன்னார்வ அமைப்பினர் தரும் சிறிதளவு கஞ்சிக்காக ஒவ்வொரு முகாமிலும் சிறுவர்களும், சிறுமியர்களும், பெண்களும், இளைஞர்களும் பல மணி நேரம் கால்கடுக்க வரிசையில் காத்திருக்கின்றனர். காசா பகுதிக்குள் நிவாரணப் பொருட்கள் விநியோகத்திற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக இஸ்ரேல் கூறும்போது ஒரு சில லாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதால் உணவு தட்டுப்பாட்டினை போக்க அது போதுமானதாக இல்லை. கடும் உணவு பஞ்சம் நீடிப்பதால் பசியால் கதறி எழும் குழந்தைகளின் தேவையை நிறைவேற்ற வழி தெரியாமல் பெற்றோர் கண்ணீர் வடிப்பதை ஏறக்குறைய காசாவின் ஒவ்வொரு வீட்டிலும் காண முடிவதாக தன்னார்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.